வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. ஊரை விட்டு வந்த ராஜ்குமாரும் ரஞ்சனியும் சென்னையில் தங்களது இல்லற வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களின் காதலுக்கும் அன்பிற்கும் அடையாளமாக அடுத்த வருடத்தில் அழகு தேவதையாக வினயா பிறந்தாள். கிடைத்த வேளையில் தன்னை பொருத்திக் கொண்ட ராஜ்குமாருக்கு வேலை சம்பளம் அவர் தகுதிக்கு குறைவாகவே அமைந்திருந்தது. அவர் எவ்வளவோ தீவிரமாக முயற்சி எடுத்தும் நல்லதொரு முறையில் முன்னேற்றம் காண முடியாமல் தேக்க நிலையிலேயே நின்றிருந்தார். மனதில் சற்று வருத்தமாக உணர்ந்தாலும் மனைவிக்கு தெரிய வந்தால் தேவையில்லாமல் தன்னால் தானோ என்று ஏதாவது சுணக்கம் கொள்ள போகிறாள் என்று வெளியே உற்சாகமாக இருந்து கொண்டார். ஆனால் கணவனின் மனது தெரியவில்லை என்றாலும் தங்களுடைய காதலால் அவன் தன் ஆஸ்தி அந்தஸ்தை இழந்து நிற்பது ரஞ்சனிக்கு பெரும் கவலையாகத்தான் இருந்தது. 4-5 வீடுகளுக்கும் பெரிய கம்பெனிக்கும் பண்ணைக்கும் சொந்தக்காரரான தன் கணவன் இன்று தன்னால் வாடகை வீட்டில் இருப்பது அவர் மனதில் பெரும் குற்ற உணர்வை கொடுத்தது. எப்படியாவது தாங்கள் சொந்தமாக ஓர் வீடு கட்டி அதில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டார். வீட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தானும் ஏதாவது வேலைக்கு செல்லட்டுமா என்று திருமணமான புதிதில் கேட்டதற்கும், உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னை சந்தோஷமா வச்சு வாழதானே தவிர வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க இல்ல என்றவர் கோபித்துக் கொள்ளவும் இவர் அமைதியாகி போனார். வினயா பள்ளி இறுதியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களின் பொருளாதார நிலை சற்று சீராகவும் தன் மனதின் நீண்ட நாள் ஆசையை கணவனிடம் வெளிப்படுத்தினார் ரஞ்சனி. அவருக்கும் தன் காதல் மனைவி ஆசை மகளை சொந்த வீட்டில் வைத்து பார்த்துக் கொள்ள ஆவல் தோன்ற அதற்கான முயற்சியை கையில் எடுத்தார். அது அவ்வளவு சுலபமாக இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கும் பட்ஜெட்டிற்கும் ஏற்றவாறு பேங்கில் லோன் கிடைக்கவில்லை. கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் கையில் இருந்த சேமிப்பு பணத்தை போட்டு கட்டிட வேலையை ஆரம்பித்து விட்டவர் அவரின் மாத சம்பளத்திற்கு வங்கியிலிருந்து பாதி பணம் மட்டுமே லோனாக கொடுக்க முடியும் என்றதில் ரொம்பவே தடுமாறி போனார். ஆரம்பித்த வேலை பண பற்றாக்குறையால் இடையில் நின்று பெரும் மன உளைச்சலை அவருக்கு தர ஆபத் பாந்தவனாக குமரேசனின் மூலம் ஒரு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் குறைந்த வட்டியில் அவர் எதிர்பார்த்த பணம் கிடைத்தது. அவர்களிடம் தன் நிலைமையை எடுத்துச் சொல்லி சில வருடங்களுக்கு வட்டியை மட்டுமே கட்ட முடியும், பிறகு பதவி உயர்வின் மூலம் அதிகமாகும் சம்பள பணத்தை வைத்து பேங்க் லோன் ஏற்பாடு செய்து அசலை கட்டுவதாக உறுதி கொடுத்தார். அதன் பின் வேலைகள் கடகடவென்று முடிந்து அடுத்த 6 மாதத்தில் அன்பு இல்லம் என பெயர் கொண்ட அந்த அழகிய வீட்டில் ஆசையுடன் குடிபுகுந்தனர் ராஜ்குமாரின் குடும்பத்தினர். தங்கள் குடும்பத்தின் இன்னொரு உறுப்பினராகவே அவ்வீட்டை நேசித்தனர் அவர்கள். அதிலும் ஒரு படி மேலாக தன் கணவனை மீண்டும் சொந்த வீட்டில் அமர்த்திவிட்டோம் என பெரிதும் நெக்குருகி போனார் ரஜினி. அப்பா அம்மாவின் காதல் கதை அரைகுறையாக தெரியும் என்றாலும் அந்த 17 வயதில்தான் வினயாவிற்கு அவர்களின் முழு கதையும் முழுதாக தெரிய வந்தது. தனித்தனி அறைகள்தான் என்றாலும் வார இறுதியில் மூவரும் கதை பேசியபடி ஒரே அறையில்தான் தூங்குவர். அக்கதையில் பெரும்பாலும் ராஜ்குமார் ரஞ்சனியின் காதல் கதையே இடம்பெற்றிருக்கும். அப்பாவின் முகம் பார்த்து பேச தயங்கிய அம்மாவா இன்று இவ்வளவு தைரியமாக குடும்பத்தை நடத்துவது என்று ஆச்சரியப்பட்டு போனாள் மகள். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உங்க அப்பா எங்க என்ன சும்மா விட்டாரு? வேலைக்குதான் அனுப்பலையே தவிர குடும்ப பொறுப்பை முழுசா என் கையில தூக்கி கொடுத்துட்டு ஓ சாமர்த்தியம் நானும் என் மகளும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்புறம் அவரை வச்சே கத்துக்கிட்டு இன்னைக்கு சொந்தமா நமக்கு ஒரு வீடு கட்டிக்கிற அளவுக்கு இந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வந்துட்டேன்ல என்று பெருமை பேசும் ரஜினியை தந்தையும் மகளும் கலாட்டாவாக கேலி செய்து ரசித்து சிரித்திருப்பர். பெரியப்பா வீட்டின் கல்யாண பத்திரிகையை பார்த்து பெற்றோரின் கடந்த காலத்தில் மூழ்கி இருந்த வினயா அதைத் தொடர்ந்து தங்கள் உணர்வோடு பின்னி பிணைந்து இருக்கும் தன் வீட்டின் இனிய நினைவுகளில் மூழ்கி கழித்திருந்தாள். காலிங் பெல் ஓசையில் அப்பா இப்பதான் வராரா என கடிகாரத்தின் பக்கம் பார்வையை ஓட்டியபடி படுக்கையிலிருந்து எழுந்தவள் அறைக்கு வெளியே செல்வதற்குள் அம்மா கதவை திறக்கும் ஓசை கேட்கவும் இவள் உதடுகளில் மெதுவாக முறுவல் பூத்தது. இந்த ஜோடிப்புறா தொல்ல பெரும் தொல்லப்பா. ரூமுக்கு போகாம அப்பாவுக்காக இந்த அம்மா ஹால் சோஃபாவிலேயே உட்கார்ந்திருப்பாங்க போல இருக்கு என கிண்டலாக எண்ணி சிரித்துக் கொண்டவள் அவர்களின் தனிமையில்தான் குறுக்கிட வேண்டாம் என மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். அந்த நாளில் நடந்த காதல் திருமணத்திற்கு பிறகு இரு குடும்பத்தினராலும் புறக்கணிக்கப்பட்டு யாருடைய தொடர்பும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எப்போதோ விட்டகுறை தொட்டகுறையாக அப்பாவின் மூத்த சகோதரர் ஒப்புக்கு பத்திரிகை வைத்துவிட்டு போயிருக்கிறார். வினயாவிற்கு விவரம் தெரிந்து இப்போதுதான் தந்தை வழியை சேர்ந்த ஒருவர் முதலில் சொந்தம் என சொல்லி வீட்டிற்கு வந்திருக்கிறார்.
சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது உடன் படிக்கும் மற்ற பிள்ளைகளை பார்த்து அவளுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். ஒவ்வொருவரும் லீவில் பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தி என்று ஏதாவது ஒரு உறவு முறையை சொல்லி அவர்கள் வீட்டிற்கு சென்று ஜாலியாக விடுமுறையை கழித்துவிட்டு வந்தோம் என கேட்கும் பொழுது, நமக்கு அது மாதிரி எந்த உறவும் இல்லையே, நான் எங்கேயும் போக முடியவில்லையே என்று பிள்ளை ஏங்கி போவாள். மகளின் மனதை படித்த அவளின் பெற்றோர் அவளுக்கு எந்த குறையும் தெரியக்கூடாது என ஒவ்வொரு விடுமுறையிலும் ஒரு வாரத்திற்கு ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்திற்கு அழைத்து சென்று அவளை உற்சாகப்படுத்துவர். ராஜ்குமாரின் சேமிப்பு நிலை குறைவதற்கு இதுவும் ஒரு காரணம். வருடத்திற்கு ஒருமுறை சுற்றுலா செல்வதற்கே மத்திய வர்க்கத்தினர் குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்க வேண்டும். அதிலும் வருடத்திற்கு 3 முறை என்றால் செலவுகளை பற்றி சொல்லவா வேண்டும்? இருந்தாலும் தங்கள் பெண்ணின் மகிழ்ச்சிதான் அவர்களுக்கு முதன்மையாக தோன்றியது. நினைவு அலைகளிலிருந்து மீண்ட வினயாவிற்கு தன் பெற்றோரை நினைத்தால் பெரும் வியப்பாகவும் இருந்தது, ரொம்பவே ஆசையாகவும் இருந்தது. பொருளாதாரத்தில் சிறிது சிரமப்பட்டாலும் தங்களின் நேசம், பரஸ்பர அன்பு, தன்னம்பிக்கை, தன்மானம், தைரியத்தை என்றும் அவர்கள் கைவிட்டதில்லை. எங்கும் எதிலும் உறவுக்குள் நேர்மையாகவும் அன்பாகவும் இருந்தால் வாழ்க்கையை வென்று காட்ட முடியும் என வாழ்ந்து நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர். தனக்குள் எதையெதையோ நினைத்தபடி மெதுவாக கண்ணயர்ந்தாள் வினயா. வினயா, தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கோம். நீ எந்த பட்டு சேலை கட்டுறேன்னு சொன்னா நான் அதை அயன் பண்ணி பேக் பண்ணிடுவேன் என்றார் ரஞ்சினி. பெண்ணோ சலிப்புடன், நான் வரலமா, நீங்க போயிட்டு வாங்க என்றாள். என்னடி இப்படி சொல்ற? உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? நாங்களும் போகல, உன் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். மா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாம பேசாதம்மா. அவங்க முறையா வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க. ஒருத்தரும் போகலன்னா நல்லா இருக்காது. அதுக்காக குடும்பத்தோட 3 பேரு கிளம்பி போனாலும் இதுதான் சாக்குன்னு ஒட்டிக்க வந்துட்டாங்க பாருன்னு கேவலமா பாப்பாங்கல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இப்போ லீவ் போட முடியாது. முக்கியமான ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு இங்க ஒரு நாள் தனியா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் பத்திரமா கதவை லாக் பண்ணிட்டு தூங்கிடுறேன். யார் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத. அப்பா, நீங்களாவது அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. அவதான் அவ்வளவு தூரம் சொல்றாள் ரஞ்சினி, விடு. ஒரு விதத்துல அவ சொல்றது கரெக்ட் தான். கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருக்க முடியாது. அதுவும் முதல்ல நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்துதான் போகணும். அவ ரொம்ப தைரியமா இருக்கா, அத குறைக்காத. வெரி குட்ரா, என் பொண்ணு இப்படித்தான் இருக்கணும். எப்பவும் வாழ்க்கையில தன்னம்பிக்கை, தன்மானம், தைரியம் இந்த 3ஐயும் கைவிட்டுடவே கூடாது. அதுல நீ உறுதியா இருந்தன்னா வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவ. அப்ப சரி, நான் அம்மாவுக்கு எனக்கும் டிராவல்ல நாளைக்கு நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன் என்று எழுந்தார் ராஜ்குமார். மறுநாள் மாலை வினயா அலுவலகத்தில் இருந்து வந்து அம்மாவுக்கு பேக்கிங்கில் உதவி செய்தாள். இரவு 11:30க்கு பஸ். சாப்பிட்டு முடித்து இருவரும் 10:30க்கு கிளம்பினார்கள். பெண்ணை தனியாக விட்டு கிளம்புகிறோமே என்று ரஞ்சனியின் முகம்தான் பெரிதும் வாடி கிடந்தது. மா, சேரப்மா, பயப்படாத, நான் பத்திரமா இருந்துக்குவேன் என்றவரை தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தினாள் வினயா. கண்கள் இரண்டும் கலங்க, என்னவோ தெரியலடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தடவையா உன்னை தனியா விட்டுட்டு கிளம்புறது அழுகையா வருது என்று புலம்பினார் ரஞ்சினி. மா என சிரித்தவாறு அவர் தலையை முட்டியவள், என்ன அது சின்ன பிள்ளையாட்டம்? அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இங்க சேஃபா தான் இருப்பேன் என்று அவர் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா என்று அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டுவிட்டு மனமே இல்லாது கிளம்பி வாசலுக்கு சென்றார் ரஞ்சினி. சரிடா, பார்த்து ஜாக்கிரதையாரு, யார் கதவை தட்டினாலும் திறக்காத என்று அதுவரை இருந்த தைரியம் குலைந்து மகளை பார்த்து ராஜ்குமார் கவலையாக கூறிட, பா நீங்களுமா என்று தலையில் கை வைத்தாள் வினயா. உங்க அப்பா சும்மா வெளியில தாண்டி தைரியம். உள்ளுக்குள்ள மகளை தனியா விட்டுட்டு கிளம்புறோமேன்னு வேற வழி இல்லாம அரகுற மனசாதான் கிளம்புறாரு என்று கேலியாக சிரித்தார் ரஞ்சினி. லேசாக தொண்டையை செருமிக் கொண்ட ராஜ்குமார், சரி சரி, நீ உடனே ஆரம்பிச்சிடாத, நாங்க வரோமா, நாளைக்கு இந்நேரம் வீட்டுல இருப்போம், என்னடா என்று அவள் தலையை வருடிவிட்டு மனைவியை அழைத்துக் கொண்டு கிளம்பி சென்றார். கதவை சாற்றிவிட்டு வந்து கட்டிலில் படுத்த வினயாவிற்கு அவர்கள் கிளம்பும் வரை இருந்த துணிவு தற்போதைய தனிமையில் லேசாக சோர்வு கண்டது. பிறந்ததிலிருந்து இல்லாத விதமாக பெற்றோருடன் இல்லாத முதல் தனிமை மிகவும் கஷ்டமாக இருந்தது. இதயத்தில் ஏதோ ஒரு பாரம் அழுத்த கண்ணோரம் கரித்தது அவளுக்கு. தூக்கமும் வருவது போல் தெரியவில்லை. இந்நேரம் பஸ் ஏறியிருப்பார்களா? இப்பொழுது தூங்க ஆரம்பித்திருப்பார்களா என அடுத்தடுத்த சிந்தனையை விரட்டிக் கொண்டு இருந்தவள், இல்ல, கண்டிப்பா அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. என தனியா விட்டுட்டு போனதை நினைச்சு
2 பேரும் புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க என்று பெருமூச்சு எறிந்தவள் நடு நிசையில்தான் தன்னை மறந்து தூக்கத்தில் ஆழ்ந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.